வண்டி பார்த்திங்கன்னா ஃபோர்டு ஃபிகோ. இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. நம்ம வந்து தெர்மோஸ்டாட்டு தான் ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சாச்சு. அதனால் வந்து தெர்மோஸ்டாட் வந்து பிரிச்சிடலாம். இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா வந்து தெர்மோஸ்டாட் வந்து ரைட் சைடு தான் வரும். ஃபஸ்ட் நம்ம வந்து ஏர் ஃபில்டர்லாம் கழட்டி எடுத்துருவோம். ரைட் சைடு வந்து நம்ம வந்து கம்ப்ரஸருக்கு மேலே தான் இந்த தெர்மோஸ்டாட் வந்து வரும். அதாவது ஃபோர்டு ஃபிகோ பெட்ரோல் வண்டிக்கு பார்த்திங்கன்னா தெர்மோஸ்டாட் வந்து கம்ப்ரஸருக்கு மேலே தான் வரும் என்றைக்குமே. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஆல்டர்னேட்லாம் கழட்டி எடுத்தால் தான் நம்மளால் தெர்மோஸ்டாட்லேயே கை வைக்க முடியும். ஆல்டர்னேட்லாம் கழட்டி எடுத்தாச்சு, ஓசெல்லாம் கழட்டியாச்சு. இதான் நமக்கு வந்து தெர்மோஸ்டாட்டு. 4 போல்ட்டு கொடுத்துருப்பாங்க. அது 4ஐயும் கழட்டிட்டிங்கன்னா நம்ம வந்து தெர்மோஸ்டாட்டை வந்து வெளில எடுத்துடலாம். தெர்மோஸ்டாட் வால்வு லாக் ஆகிட்டா கூட நமக்கு வந்து இந்த மாதிரி டெம்பரேச்சர் ஏறுற வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அதனால தான் நாங்கள் வந்து என்னென்னு பிரித்து பார்த்தோம். பார்க்கும்போது தான் தெரிஞ்சுச்சு இந்த தெர்மோஸ்டாட் வால்வு தான் வந்து லாக் ஆகிருந்துச்சு. பார்க்கும்போது ஆனால் புதுசாக இருந்துச்சு, ஆனால் உண்மையிலே பார்த்தா அது வந்து லாக் ஆகிருந்துச்சு. நாங்கள் அதை வந்து மாற்ற போகிறோம். இதுதான் தெர்மோஸ்டாட் பாடி. நம்ம வந்து இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மாட்டிடலாம். இந்த வால்வோட ரேட்டு பார்த்திங்கன்னா வந்து 600 கிட்ட வந்துச்சு. நல்ல குவாலிட்டியான வால்வு. கஸ்டமர் வந்து இதுக்கு வந்து குவாலிட்டியாக போட சொன்னதுனால நம்ம வந்து குவாலிட்டியாகவே போட்டாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வால்வு வந்து மாட்டிடலாம். பேஸ்ட்டு போட்டு ஃபுல்லாக லாக் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட வேலை முடிஞ்சிருச்சு. எப்போதுமே வந்து இந்த மாதிரி டெம்பரேச்சர் எதுனா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வால்வு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா அது வந்து ஸ்டெக் ஆகிருந்தாலும் நமக்கு வந்து டெம்பரேச்சர் ஏறும். ஏசி போட்டால் ஏறும், டெம்பரேச்சர் ஏறும். அதனால் வந்து வால்வு நமக்கு வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது. இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா ஏர் எடுக்கிறது இதில் இருக்குது. பார்த்திங்கன்னா ரேடியேட்டரோட டாப்பில் பார்த்திங்கன்னா ஏர் எடுக்கிற அந்த இது கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து காயினை வச்சு நீங்கள் லூஸ் பண்ணிவிட்டு ஏர் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் ப்ராப்ளம் வந்து பெரும்பாலும் இருக்காது. நாங்கள் ஃபுல்லாக ஃபிட் பண்ணிவிட்டு வண்டியை ஓட்டி பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டெம்பரேச்சர் கம்ப்ளைண்ட்டுமே வரல. வண்டி வந்து இப்போ வந்து நல்லாவே இருக்குது. எந்த ஒரு டெம்பரேச்சர் கம்ப்ளைண்ட்டுமே இதில் இல்லை. இப்போ ஏசி போட்டாலும் நமக்கு வந்து டெம்பரேச்சர் ஏறாமல் எப்போதும் போல் நல்லா இருக்குது வண்டி. தேங்க்யூ.